வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நானும் சரியாக வீடியோ போடுறதில்ல. கமெண்டில் அந்த வீடியோனோட பார்த்து அதில் லிங்க் அனுப்புகிறாங்க. வீடியோ நல்லா இருக்குங்க, நிறுத்தாமல் கொஞ்சம் போடுங்க. அந்த காலத்தில் நடக்கிறதை தான் நீங்கள் பேசி போடுறீங்க. அதெல்லாம் அந்த காலத்து மக்கள் மறந்துடுவாங்க. கேட்க நல்லா இருக்குது, அந்த வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க, அதுக்காகவே போடுறேன். அப்புறம் நகராட்சியிலேருந்து ஒரு அக்கா தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, லைசன்ஸு போட சொல்கிறாங்களாம். யார் கவர்மெண்ட்லையான்னு கேட்டேன். கவர்மெண்ட்டில் இல்லை, நகராட்சியில் உள்ளவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி. எப்படின்னா, மொங்கு விற்கிறவங்க, அப்புறம் என்ன சோளம் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் நிறையா சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, சின்ன தொழில் இந்த அதாவது எப்படின்னா, அப்பப்போ இந்த ஏழை மக்கள்லாம் கொஞ்சம் ஏதோ பார்க்குறாங்களா, கொஞ்சம் போய் அதுக்கெல்லாம் லைசன்ஸ் போட சொல்கிறாங்களாம். அந்த அக்கா சொல்கிறாங்க, சம்பாதிக்கிறதுக்காண்டி ஏழை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏழை மக்கள் தான் கிடச்சாங்க அப்படின்னு. மக்களே, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் இதே பணக்காரவங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஏன் அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டா என்னவா? இந்த நகராட்சிக்காரங்க ஏன்னா கேட்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க நகராட்சிக்காரங்கெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க. ஏழை மக்கள் தான் போவாங்க. ஏழை மக்கள் அவங்க போட்டாங்கன்னா அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், செல்லுபடி ஆகும். ஏன்னா இது அரசாங்கம் உங்களுக்கு அந்த இது கொடுக்கல. இவங்க நகராட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. மக்களே, நான் ஒன்று சொல்லிக்கிற விருப்பப்படுறேன். நீங்கள் ஏதாவது நகராட்சியில் உள்ளவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்காங்களே, கோடி கோடியாக கத்தையாக 10 வீடு, 2 வீடு, 4 வீடு, 5 வீடு, 10 வீடு, 200 வீடு வச்சுருக்கிறவங்களாம், கடை வச்சுருக்காங்க, ஜவுளி கடை வச்சுருக்காங்க, நகை கடை வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் இருக்காங்க. ஏன் நகராட்சிக்காரங்க போய் போடலாம்ல, ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அவங்ககிட்ட பணம் இருக்குது. அதனால் போலீஸில் சொல்லி உள்ளதுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்க ஏழை மக்களில் தான் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஏழை மக்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறணும். மக்களே, நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோ நிறைய பேர் இது அந்த டைப் எடுத்து அனுப்புகிறாங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நிறுத்தாதீங்க, அந்த காலத்தில் நடந்ததை நீங்கள் பார்த்த மாதிரியே எங்களுக்கு போடுறீங்க. அந்த உங்கள் வீடியோ எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லாத்துலேயும் காசு சம்பாதிக்கிறதுக்காக ரீல்ஸ்லாம் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் போகலை, அந்த எல்லைக்கெல்லாம் நீங்கள் போகலை. நீங்கள் எவ்வளோ அருமையாக போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. 1000 பேர் என்ன சொன்னாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் காசு சம்பாதிக்கலாம், நான் போடல. இதுவரையும் எனக்கு யூடியூப்லேயும் நான் இது பண்ணுறேன். எனக்கு யாரும் எந்த இதுவும் பண்ணலாம் கிடையாது, எந்த இது ஹெல்ப்பும் கிடையாது. என் மனசு திருப்திக்காண்டி தான் நான் நாட்டுகளுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் நான் போடுறேன். மக்களே, நன்றி, வணக்கம். என்னோட ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குறீங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வீடியோ அப்படிலாம் சொல்கிறீங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.